வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3 ஃபேஸ் எல்என்டி MK1 ஸ்டார்ட்டர்ல அடிஷனல் ஆன் ஆஃப் புஷ் பட்டன் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இத கனெக்ட் பண்றது மூலியமா நம்ம இந்த ஸ்டார்ட்டர்ல உள்ள ஆன் ஆஃப் பட்டனே வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல நீங்க எங்கேயாவது ஆன் புஷ் பட்டன், ஆன் ஆஃப் புஷ் பட்டன் வச்சா நமக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த 3 ஃபேஸ் ஸ்டார்ட்டர்ல கூட நம்ம இந்த ஆன் ஆஃப் புஷ் பட்டன வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலா ஒரு டியூவல் ஸ்டார்ட்டர் இந்த சிங்கிள் ஃபேஸ் வர்றதுல வந்து நம்ம இந்த இது கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 3 ஃபேஸ்லயும் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஆஃப் புஷ் பட்டன் எப்பவுமே சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். ஆன் புஷ் பட்டன் எப்பவுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். இது இந்த லோக்கல் புஷ் பட்டன் வைக்கிறதோட ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது வந்து நம்ம முக்கியமானது பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எல்என்டி எம்கே1 ஸ்டார்ட்டர் இந்த டைப் ஸ்டார்ட்டர்ல வந்து இது வந்து ஆஃப் புஷ் பட்டனோட டெர்மினல். இது ஆன் புஷ் பட்டனோட டெர்மினல். சரி, இந்த 2யும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லூப் ஒயர் போட்டிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, அந்த ரிமூவ் ரெட் கலர் லூப் ஒயர் அந்த ரெட் கலர் லூப் ஒயர ரிமூவ் பண்ணி எடுத்தரணும். அதுக்கு பதிலா அந்த இடத்துல கொண்டு இந்த ஆஃப் புஷ் பட்டன சீரிஸா கனெக்ட் பண்ண போறோம். அதே மாரி இந்த ஆன் புஷ் பட்டன இங்க பேரலலா கனெக்ட் பண்ண போறோம். இந்த லூப் ஒயருக்கு பதிலா இந்த ஆஃப் புஷ் பட்டன் சீரிஸ்ல வரப்போகுது. இந்த ஆன் புஷ் பட்டன் அதே மாரி இந்த 2 டெர்மினல் ஆன் ஆன் டெர்மினல் இருக்கு இல்லையா? இதுல பேரலலா வரப்போகுது. வாங்க கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த லூப் ஒயர் ரிமூவ் பண்ணி ரெடியா இருக்கு. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டா வந்து கனெக்ஷன் குடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஆஃப் ரிமூவ் பண்ணி எடுத்தோம் இல்லையா வயரு, அந்த டெர்மினல்லேருந்து நேரா கொண்டு போய் ஆஃப் புஷ் பட்டன்ல குடுத்துடுறோம். சரிங்களா? இப்ப நம்ம வெறும் 3 கோர் கேபிள் தான் யூஸ் பண்ண போறோங்கிறதுனால, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் புஷ் பட்டன்லேருந்து ஒரு வயர் எடுத்து ஆன் புஷ் பட்டனுக்கு ஒரு லூப் ஒயர் குடுக்கணும். இது வந்து அந்த பாக்ஸுக்கு இன்டர்னலா பண்ணணும். சரிங்களா? வெளிய இருக்காது. பாக்ஸுக்கு இன்டர்னலா இருக்கும். இந்த லூப் ஒயர். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த லூப் ஒயர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த லூப் ஒயர் ரிமூவ் பண்ண இடத்துல செகண்ட் டெர்மினல நம்ம குடுத்துற போறோம். அவ்வளோதான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த லூப் ஒயர நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? நேரா பார்த்தீங்கன்னா, இது வந்து நேரா இங்க வந்து ஆஃப் புஷ் பட்டன் என்சி இருக்கா? என்சி வழியா போயிட்டு நேரா வந்து அதே திருப்பி அந்த ஆஃப் புஷ் பட்டன் தான் வந்திருக்கு. இந்த ஒயர் சும்மா சிம்பிளா தான் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஆஃப் புஷ் பட்டன் வழியா நேரா வந்து அதே டெர்மினலா வந்திருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லூப் ஒயர் இருந்த இடத்துல இந்த ஆஃப் புஷ் பட்டன் சீரிஸ்ல இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ரூல் வந்து இதில அப்ளை பண்ணணும் கண்டிப்பா. ஆஃப் புஷ் பட்டன் எப்பவுமே சீரிஸ்ல இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்த ஸ்டெப் பாருங்க. சிம்பிளா ஆன் புஷ் பட்டனோட இன்னொரு டெர்மினல் எடுத்து இதில வந்து குடுத்துற வேண்டியதான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது 2ம் ஆஃப்க்குள்ள டெர்மினல். இது 2ம் ஆனுக்குள்ள டெர்மினல். ஸோ, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆன் புஷ் பட்டன் வந்து இது பேரலலா இருக்கும். இங்கேருந்து நீங்க வயர் எடுத்து பாருங்க. இங்கேருந்து இந்த வயர் எடுத்து பாருங்க. இந்த ஆன் புஷ் பட்டன் இருக்கிறதுக்கு பேரலலா இருக்கா? ஸோ, இது ஆஃப் புஷ் பட்டன் வந்து சீரிஸ்ல வந்துருதா? அவ்வளோதான். நம்ம சிம்பிளா இந்த கனெக்ஷன் முடிச்சுட்டோம். இதில ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.